வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்ல வெள்ளவாய விபத்து, சாரதியின் இரத்த மாதிரிகள் தொடர்பில் வெளியான தகவல். 2009 வெள்ளைக்கொடி விவகாரத்தில் சிக்கப்போகும் இராணுவத்தினர். எல்ல விபத்தின் எதிரொலி, நாளை முதல் கடுமையான சட்டம் நடைமுறைக்கு. இன அழிப்புக்கு சாட்சியாக அமைந்த கிருஷாந்தியின் மரணம், ஸ்ரீதரன் எம்பி தகவல். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் மீது தாக்குதல், நொறுக்கப்பட்ட பேருந்து. கோயில் திருவிழாவில் அனர்த்தம், பட்டாசு வெடித்து குடும்பஸ்தர் மரணம். கணவன் படுகொலை, பிள்ளைகளுடன் காவல்துறையில் சரணடைந்த மனைவி. கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை, இஷாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியான தகவல். கொள்கலன் விவகாரம் குறித்து அர்ச்சுனாவின் கருத்து உண்மை, நாமல் பகீரங்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். எல்ல வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து சாரதியின் இரத்த மாதிரிகள் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சாரதி மது அருந்தினாரா என்பது தொடர்பில் அறிவதற்காகவே இரத்த மாதிரிகள் அரசு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வியாழக்கிழமை இரவு எல்ல வெள்ளவாய வீதி விபத்தில் இடம்பெற்ற விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயமடைந்தார்கள். இந்த விபத்தில் பேருந்து சாரதியும் உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்து ஏற்பட்ட போது அவர் ஏதேனும் போதை மாத்திரை அல்லது மதுபானம் அருந்தி இருந்தாரா என்பது தொடர்பில் உறுதி செய்ய இரத்த மாதிரி பரிசோதனைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட போரில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் வெள்ளைக்கொடி ஏந்தி சரணடைய முயற்சித்த போது இராணுவ படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர் என சரத் பொன்சேகா சர்வதேசத்திடம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளைக்கொடி ஏந்திய விடுதலை புலி போராளிகள் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதாக சரத் பொன்சேகா கூறினார் என பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சரத் பொன்சேகா கூறியதாக தெரிவிக்கப்படும் வெள்ளைக்கொடி விவகாரம் நாடளாவிய ரீதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சரத் பொன்சேகாவின் இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். இந்த விடயத்தில் தற்போது சர்வதேசத்திடம் கூறியதனால் மீண்டும் உள்நாட்டு போர் தொடர்பான பிரச்சினைகள் எழுமென சரத் பொன்சேகாவின் கருத்துக்கு பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அது மாத்திரமன்றி சரத் பொன்சேகா வெளியிட்டதாக கூறப்படும் இந்த யுத்த காலத்தின் இறுதி பகுதியில் கடமையில் இருந்த இராணுவத்தினர் உள்ளிட்ட பல அதிகாரிகளுக்கு சிக்கல் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் வீரியமடைந்துள்ளன எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு ஒலிகளுடன் பல்வேறு வண்ணங்கள் நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாய வீதியில் 24வது மைல் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் 1000 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. தங்காலை நகர சபையின் ஊழியர்களும் அவர்களுடைய உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானதில் 34 பேர் பயணித்த இந்த பேருந்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட இராணுவ சிறப்பு படையின் அதிகாரி ஒருவர் உட்பட 13 பேர் இன்னும் பதுளை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணில் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். செம்மணியில் நடைபெற்ற கிருஷாந்தியின் 29வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த மண்ணில் இப்போது பொருளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான எங்களுடைய சகோதரர்களின் எலும்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணில் ஒன்று கூடியிருப்பது காலத்தின் கடமையாகும் எனவும் இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு கிருஷாந்தியினுடைய மரணம்தான் அங்கத்தை தொட்டு உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்க வைத்த நிலையில் அல்லது கட்டிப்பிடித்த நிலையில் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளும் இந்த இடத்தில் பார்க்கின்றோம். இந்நிலையில் கிருஷாந்தியினுடைய மரணமும் எங்களுக்கு விடுதலை பாதையின் ஒரு மைல்கல் எனவும்
கிருஷாந்தியோடு அவருடைய முற்போக்கும் பிற்பாடும் இந்த மண்ணில் கொல்லப்பட்ட பலருடைய ஆத்மாக்கள் தமிழீழ தேசிய விடுதலை பயணத்தின் ஒரு பாதையை திறக்கும் எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எசல பெரஹராவிற்காக சிறப்பு போக்குவரத்து சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் 2 தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 2 ஊழியர்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு இரவு 11:30க்கும் 12 மணிக்கும் இடையில் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மகியங்கனை பேருந்து நிலையத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் பேருந்து ஜன்னல்கள் சேதமடைந்ததுடன் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை சேதம் ஏற்பட்டுள்ளதாக உடதும்பட டிப்போ முகாமையாளர் தெரிவித்துள்ளார். பேருந்து நிலையத்திற்குள் உந்துருளியை பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை என தெரிவித்த நபரொருவர் இந்த தாக்குதலை நடத்தியதாக அறிய முடிகிறது. தாக்குதலை தடுக்க வந்த மற்றொரு நபரையும் குறித்த நபர் தாக்கியுள்ளார். மகியங்கனே தொடம்பத்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இந்த தாக்குதல் நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முள்ளிப்பொத்தானை 9ஆம் காலனி சதாம் நகர் பிள்ளையார் கோயிலில் இடம்பெற்ற திருவிழா ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தர் அதே பகுதியில் வசிக்கும் 3 பிள்ளைகளின் தந்தையான கணபதி பிள்ளை காளிராசா என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்வலத்தின் போது பட்டாசு கொளுத்திய நிலையில் ஒரு பட்டாசு வெடிக்காத நிலையில் உள்ளதைக் கண்டு அதனை காலால் தடவிய போது பட்டாசு வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் தற்போது தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பிரேத பரிசோதனைக்காக கந்தளாய் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தம்பலகாமம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். குருளுகம பகுதியில் உள்ள வீடில் மனைவியொருவர் தன்னுடைய கணவனை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தன்னுடைய 3 குழந்தைகளுடன் காவல்துறையில் சரணடைந்துள்ளதாக கெபட்டிகொலாவ காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கெபட்டிகொலாவ காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குருளுகம பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான ஒருவரே இவ்வாறு காவல்துறையில் சரணடைந்துள்ளார். உயிரிழந்தவர் கெபட்டிகொலாவ குருளுகம பகுதியைச் சேர்ந்த உகுவாவை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான உபாலிஹேரத் என்பவர் என தெரிய வந்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவன் வாளால் தாக்க முயன்ற நிலையில் மனைவி அவரின் தலையை கோடாரியால் தாக்கியதில் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். கொழும்பு அழுத்கட நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய நபர்களில் ஒருவராக குறிப்பிட்ட இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஹெகல் பத்ர பத்தே நடத்தப்பட்ட விசாரணையில் இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலையை துபாயிலிருந்து தெஹல் பத்ர பத்மே மற்றும் கமாண்டோ சாலித் ஆகியோரால் திட்டமிடப்பட்டது. இந்த நடவடிக்கையை செயற்படுத்துவதில் இஷாரா செவ்வந்தி முக்கிய பங்கு வகித்தார். கமாண்டோ சாலிந்த என்ற கொலையாளியே இந்த கொலையை செய்ததாக தெரிய வந்தது. இஷாரா செவ்வந்திதான் இந்த கொலையை செய்ய கமாண்டோ சாலிந்தவை வழிநடத்தியதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை நடந்த சில நாட்களுக்கு பிறகு இஷாரா செவ்வந்தி துபாய்க்கு தப்பி சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் கொள்கலன்களில் கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் கொள்கலன் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய விடயங்கள் உண்மையாக இருப்பதாக வாய்ப்பு உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை நிறுத்தப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களுக்கு மேலதிகமாக சில கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சினது செயலாளர் கூறியுள்ளார். குறித்த கொள்கலன்கள் எங்கு இருக்கின்றது என்பது குறித்து தாம் அறிந்திருப்பதாக துறைமுக அமைச்சர் முன்னதாக பொறுப்புடன் கூறினார். எனவே இந்த கொள்கலனுடன் அவற்றில் ஒன்றா என்று அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும். நுவரெலியாவில் போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறெனில் அந்த காணி யாருக்கு சொந்தமானது என ஆராயப்பட வேண்டும். பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருவதாக கூறிய அரசாங்கம் இறுதியில் போதைப்பொருள் முதலீட்டையே கொண்டு வந்துள்ளது. போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த நபர் கடந்த காலங்களில் பல்வேறு கட்சிகளுடன் செயற்பட்டார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள பலர் கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தார்கள். ஆயுதங்கள் அடையும் கொள்கலன்களும் விடுவிக்கப்பட்டதாகவும் அர்ச்சுனா எம்பி கூறியிருந்தார். போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான பொருட்கள் இந்த கொள்கலன்களால் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பொதுஜன பெரமுன மீது இவர்கள் சேறு பூச முனைகிறார்கள் எனவும் இந்த கொள்கலன்கள் குறித்த வெளிநாட்டுகளில் எந்தவித புலனாய்வு அறிக்கைகளும் கிடைக்கவில்லையா அல்லது
வந்த அறிக்கைகள் புறக்கணித்து அரசாங்கம் கொள்கலன்களை வெளியேற்றியது என்பது குறித்து காவல்துறை மா அதிபர் கூற வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார்.